வெல்கம் பேக் டு கேத்தி சௌமியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி மசாலா கடலை தான் செய்ய போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்டியான மொறுமொறுன்னு மசாலா கடலை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா கடலை செய்யறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இது வறுக்காத கடலை, அதில் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். லைட்டாக கிறிஸ்பினஸ் இருந்தால் போதும். இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மாவு கூட கலந்து விட்டுக்கிறேன். இப்போது தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவெல்லாம் தனித்தனியாக இருக்குது, கடலை மேலே நல்லா கோட் ஆகணும். ஒரே டைமில் நிறைய சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டே பிசைஞ்சிக்கோங்க. கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கையில் லைட்டாக பிசு பிசுன்னு பிடிக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். நான் வீடியோவில் கொஞ்சம் கலராக தெரியணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, கையில் ஒட்டிக்கிட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக தான் எடுத்து போடணும். அந்த மாதிரி போடும்போது விழாத, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. 2-3 ஒட்டிகிட்டு இருந்தால் கூட ஓகே. ரொம்ப அதிகமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா அது கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி போடும்போது எண்ணெய் பக்கத்தில் கொஞ்சம் கையை கீழே கொண்டுட்டு போயிட்டு பொறுமையாக போடணும். ரொம்ப மேலே இருந்து போட்டோன்னா எண்ணெய் கை மேலே தெரிச்சிரும். அதனால் சேஃபாக போட்டுக்கோங்க. ரொம்ப நிறையெல்லாம் போட முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டது அதுக்குள்ளே வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு தான் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இவ்வளோ போட்டிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எண்ணெயிலேயே போடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா மேலே ஒரு ஜல்லிக்கரண்டி மேலே இந்த மாதிரி தனித்தனியாக கடலையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் விட்டு அந்த மாதிரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 மினிட்ஸில் இந்த மாதிரி கடலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கரண்டியில் எடுக்கும் போதே தெரியும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக அதில் கார்னிஷிங்க்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 5-6 பூண்டு பல்லு தட்டி அதை பொரிச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் மசாலா கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.